Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots exercise 5.4 question number 7. Question பாத்தீங்கன்னா in a right triangle ABC angle B is 90 degree. அதாவது ஒரு right triangleல angle வந்து 90 degree கொடுத்திருக்காங்க அந்த பிளேஸ்ல வந்து B. ஓகே. அப்புறம் AB வந்து 6 cm. ஓகே. BC வந்து 8 cm கொடுத்திருக்காங்க. We have to find AC. ஓகே, ஸோ ஏசியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு பார்த்தீங்கன்னா பைத்தாகரியன் தியரம் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பை பைத்தாகரியன் தியரம் என்ன ரூல்? ஸோ இப்போ இந்த ஏசி அப்படின்றதான் வந்து ஹைபாட்னஸ். இந்த ஏசி ஹைபாட்னஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹைபாட்னஸ் ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடுமே ஓகே ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணீங்கன்னா இந்த ஏசி ஸ்கொயர் கிடைச்சிரும். அதாவது ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் உங்களோட பைத்தாகரியன் ரூல். ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் ஏசி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஏசி வேணும் அப்படின்னா இதோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ ஏசி ஸ்கொயர் தான் இந்த வேல்யூ. ஏசி வேணும்னா இதோட ஸ்கொயர் ரூட், அதாவது ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர், ஏபி என்னது 6 ஸ்கொயர் பிளஸ் பிசி என்னது 8 ஸ்கொயர். ஓகே, ஸோ 6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 36, 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 64. ஓகே, ஸோ 36 பிளஸ் 64 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 வருது. ஓகே, ஸோ 100 நம்மளுக்கே தெரியும் 10 into 10 தான் வந்து 100. ஓகே, ஸோ அப்போ ரூட் ஆஃப் 100 நான் எப்படி எழுதலாம் 10 into 10ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ ஏசியோட வேல்யூ ரூட் ஆஃப் 10 into 10. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 into 10 அதாவது பேர்ல இருக்கு அப்படின்னா ஒரு தடவை எழுதினா போதும். கரெக்டா? ஸோ அப்போ ஒவ்வொரு வேல்யூமே எனக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ ஏசியும் என்னன்னு எழுதலாம் 10 சென்டிமீட்டர்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 13 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, பிசி வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது 13 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, இது 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அகெயின் பை பைத்தாகரியன் தியரம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏசி ஸ்கொயர் வந்து ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து சம்மில் ஏபி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபியை ஒரு பக்கம் வச்சுக்கலாம், ஏபி ஸ்கொயர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர், இந்த டேர்ம் இங்கே லெஃப்ட் சைட் போடும்போது மைனஸில் போயிடும். ரைட், பிசி மைனஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இப்போது ஏபி வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ஏசியோட வேல்யூ என்ன 13, ஸோ 13 ஸ்கொயர். பிசியோட வேல்யூ என்ன 5 ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ 13 into 13 நம்மளுக்கே தெரியும் 169, இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ 169. ஸோ இப்போ ரூட் ஆஃப் 169 மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 169 மைனஸ் 25. ஓகே, இங்கே 4, இங்கே 4, இங்கே 1. ஸோ இது வந்து ரூட் ஆஃப் 144. ஓகே, ஸோ நம்மளுக்கே தெரியும் 12 into 12 தான் வந்து 144. அப்போ இதை எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 12 into 12. ஸோ ஏபியோட வேல்யூ ரூட் ஆஃப் 12 into 12. அப்போ ஏபி என்னது ஜஸ்ட் 12, எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இங்கேயும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ ஏபி வந்து 12 சென்டிமீட்டர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.